சொல்லுங்க. உதயசூரியன் சின்னம் என்பது மக்களால் தேர்வு செய்யப்பட்டு வாக்கு சதவீதத்தை தொடர்ந்து தக்க வைத்திருக்கிறார். ஆகவே தேர்தல் ஆணையம் அவர் கொடுக்க வேண்டும். இது விதிகள் இருக்கிறது. ஓகே. இந்த இவர் இப்போது தானே குறிப்பிட்ட வாக்கு சதவீதத்தை வாங்கியிருக்கார். இது சீமான் வாங்கினாரா? இப்ப அப்ப மாநில சுயேட்சை கட்சி சின்னம் தானே? ஆயிடுச்சு. இப்ப மாநில கட்சி ஆயிடுச்சு. இருங்க, இதுக்கு முன்னால் சுயேட்சை சின்னம் தானே? ஆமா. சுயேட்சை சின்னம் எப்படி ஒருவருக்கு தெளிவாக இருக்கும்? நீங்க சொல்லுங்களேன் நியாயத்தை. இப்ப அந்த புது சின்னத்தையே வச்சு இத்தனை லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்காங்கல்ல சார். அப்ப நீங்க டெவலப்மெண்ட்னு என்ன சொல்வீங்க? இப்ப இந்த மைக்கு ஒரே நிமிஷம். சகோதரி, நீங்க எத்தனை முறை கேட்டாலும் வேறு வழி இல்லாம நோட்டாக்கு போகுது, இவருக்கு போட்டு விடலாம் மட்டும் போட்ட வாக்கள் தானே ஒழிய ஏதோ ரசித்து ருசித்து இவர்கள் வாக்களிக்கவில்லை. அதை வைத்து இவர்கள் போய் சொல்லலாம், சொல்லிக்கொண்டே போகலாம். நாம் தமிழர் கட்சி எளிமையான கட்சி, நாங்கள் பணத்துக்கு பொருளாதார கஷ்டப்படுகிறோம், எவ்வளோனா நாடகத்தை அரங்கேற்றலாம். போய் பார்த்தா தான் தெரியும் அவர்கள் எத்தனை ஆயிரம் பேர் லட்சம் பேரோட வசூல் செய்திருக்கிறார்கள். வெளிநாட்டில் வாழக்கூடிய மக்களை எந்த அளவுக்கு ஏமாற்றி கொண்டிருக்கிறாங்க. அங்கே போய் ஒரு ஆய்வுகள் மேற்கொண்டதெல்லாம் தெரியும். அடுத்த ஆய்வுகள் நிச்சயமாக அங்கேயும் நடக்கும். நீங்களே போக தெரிந்து கொள்வீர்கள்.